ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன். இந்த வசனமானது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு விசாலமான ஒரு வாக்குத்தத்தம். அவருக்கு மம்ரேயை சுதந்திரமாக கொடுக்கிறார். 18வது வசனத்திலே பார்க்கிறோம். மம்ரே என்பது ஒரு தரிசனமான இடம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, இதுதான் வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 13:14, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு மேன்மையான ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். பெரிய தரிசனத்தை காண்பித்தார். இந்த தரிசனம் என்பது என்ன? நிறைய பேர் நான் கனவு காண்றேன், சுய கனவு இருக்குது, கெட்ட கனவுகள் இருக்கிறது. ஆனால் கனவின் மூலமாகவும் தேவன் தரிசனத்தை கொடுப்பார், உண்மை. ஆனால் முக்கியமானது, தேவனுடைய வார்த்தை தரிசனத்தோடு இணைந்திருக்க வேண்டும். பைபிள் வசனத்தின்படி அது ஒப்பிட்டிருந்தால்தான் அது தேவனுடைய தரிசனம். இல்லை என்றால் சுய தரிசனங்கள் இருக்குது, பிசாசும் தரிசனங்களை கொடுப்பான், ஏமாற்றுவான், நிறைய பேரை ஏமாற்றுவான். இந்த தரிசனம் என்பது ஒரு வெளிப்பாடு வரம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, வேதத்தை படிக்கிறவர்களுக்கு இந்த வெளிப்பாடு வரத்தை கொடுப்பார். வெளிப்பாடுங்கிறது தேவ பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கிற ஒன்று. அது ஒரு கிஃப்ட். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற பிள்ளைகள் தரிசனத்தை பார்க்க முடியும், பரலோக தரிசனங்களை பார்க்க முடியும். அவங்களுடைய ஊழியத்தை குறித்த தரிசனங்களும் இன்றைக்கு நமக்கு தேவை. ஊழியத்தை குறித்த தரிசனம், குடும்பத்தை குறித்த தரிசனம், வீட்டை குறித்த தரிசனம், பிள்ளைகளை குறித்த தரிசனங்கள், பிள்ளைகளை குறித்த திருமண காரியங்களிலும் தரிசனம் உண்டு. இந்த தரிசனம் என்பது தேவன் கொடுக்கிற திட்டம், நோக்கம். அதுதான் வில் ஆஃப் காட். அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த வசனத்தோடு இருக்கிறது தான் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ஒரு தரிசனம் வருதுன்னா அது வேதத்தின்படி இருந்தால்தான் அதை நம்ப வேண்டுமே ஒழிய, சிலர் நான் அந்த கனவு பார்த்தேன், இந்த கனவு பார்த்தேன், இந்த ஊழியக்காரன் எனக்கு பணம் கொடுக்கறத பார்த்தேன், இந்த பணக்காரன் எனக்கு பணம் கொடுக்கறத பார்த்தேன், இதெல்லாம் ஏமாத்துகிற ஒரு தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. அதை நம்பிடக்கூடாது. நான் இதை விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் பைபிள் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தரிசனம் கிடைக்கும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல ஒரு விசுவாசியாக வாழ்ந்தால் கொடுப்பாரு. சுத்தமாக இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் அதுதான். அதே சமயத்தில் இயேசுவை பற்றிய தரிசனம் நமக்கு தேவை, பரலோகத்தை குறித்த தரிசனம் தேவை. எல்லாருமே தரிசனம் பார்ப்பாங்க. அதுக்கு ஞான சிருஷ்டிகன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, சூப்பர் நேச்சுரல் சைட். அது யாருக்கு கொடுக்குறன்னா, தீர்க்க தரிசனம் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கொடுக்குறார். நல்ல ஆவிக்குரிய ஞானம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த தரிசனம் வரணும், ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவங்களை பெறுவார்கள். இந்த தரிசனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது எல்லாரும் பெற்றுவிட முடியாது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள், நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கூட கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, வாலிபர்கள் சொப்பனம் காண்பார்கள், தரிசனம் காண்பார்கள் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசம் போலவும் இது சோதாம் குமாரா பட்டணத்தை பார்த்து அவனுக்கு ரொம்ப அழகாக தெரிச்சு. அவன் பார்த்தது, லோத்தும் பார்த்தான், ஆபிரகாமும் பார்த்தா. ஆபிரகாம் பார்த்தது ஆண்டவர் கொடுத்த தரிசனம். தேவன் கொடுக்கிற தரிசனம் தான் நமக்கு முக்கியம். ஆனால் லோத்து பார்த்ததோ சுய தரிசனம், பிசாசின் தரிசனம். அவன் போய் சோதாம் குமாரா பட்டணம் என்ற இடத்துல போய் சேர்ந்தான். இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறது கூட ஏமாந்து போகிறாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு, எனக்கு இந்த தரிசனம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அந்த சோதாம் குமார பட்டணம் அழிவின் பட்டணம்.
அவன் குடும்பம் அழிந்தது. காரணம் சுயதர்சனம். பிசாசு வஞ்சிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேரை நிறைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். நிறைய வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். நிறைய ஊழியக்காரர்களை கூட வஞ்சிக்கிறான். நிறைய விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுறாங்க. தரிசனத்தில் கரெக்டாக இருக்கணும். இது இயேசுவின் தரிசனம் நமக்குள்ளே இருக்கணும். பரலோக தரிசனம் நமக்குள்ளே இருக்கணும். இது 2 விதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். லோத்து பார்த்தது உலக பிரகாரமான தரிசனம். ஆனால் ஆபிரகாம் பார்த்ததோ பரலோக தரிசனம், ஆவிக்குரிய தரிசனம். ஆண்டவர் கொடுக்கறது அப்படி தான் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கறது அப்படி தான் கொடுப்பார். உலக தரிசனம் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க. பணம் இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ பெரிய பில்டிங் நான் வாங்குகிறேன். ஆண்டவர் கொடுப்பார் அதெல்லாம். அதே சமயத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆவிக்குரிய தரிசனங்கள், பரலோக தரிசனங்கள், ஹெவன்லி விஷன்ஸ், வசனத்தை குறித்த தரிசனங்கள், அவரை பற்றிய தரிசனங்கள், தேவனை பற்றிய அறிவு நமக்குள்ளே இருக்கணும். இந்த தரிசனம் பெற்றுக்கொள்வது முக்கியம் இல்லை, அந்த தரிசனத்தை பற்றிய வியாக்கியானமும் தேவை. அதை அறிந்து கொள்ளுகிற காரியங்கள். சிலர்லாம் கனவு கண்டாங்கன்னா புரியாது. சிலர் பிசாசையே கனவு பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவான், பாஸ்டர் இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படிப்பட்ட பேய்களை பார்த்தோம். பேய் பார்க்குறதெல்லாம் தரிசனம் இல்லை. நீ இயேசுவை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், பரலோக மகிமையை பார்க்கணும். அதுபோல் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், சரியான தரிசனம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம மம்ரேயை சுதந்திரிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம், அற்புதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த வசனத்தை விசுவாசிங்க, நம்புங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லையை பெருசாக்குவார். நீங்கள் சுதந்திரிப்பார். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எந்த விஷனை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை சுதந்திரிக்கத்தக்க கிருபை செய்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தரிசனத்தின் பிள்ளைகளாக இருங்க, தரிசனத்தில் நடங்க, தரிசனத்தில் வாழுங்க. அதே சமயத்தில் தரிசனத்தை கொடுக்கிற இயேசுவை பின்பற்றி நடக்க. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஆமென்.